வணக்கம். மகாபாரதத்தோட ஒரு மிக முக்கியமான அத்தியாயத்துக்குள்ள நாம போக போறோம். அதாவது பாண்டவர்களோட பிறப்பு. ஆனா இது ஒரு சாதாரண பிறப்பு கதை இல்ல. இதுக்குள்ள ஒரு சாபம் இருக்கு, ஒரு தெய்வீக வரம் இருக்கு, ஒரு பெரிய ராஜ்யத்தோட தலையெழுத்தே அடங்கியிருக்கு. சரி, முதல்ல இந்த புதிரோட ஆரம்பிப்போம். ஒரு பெரிய ராஜாவுக்கு 5 பசங்க இருக்கிறாங்க. ஆனா அந்த 5 பேர்ல ஒருத்தருக்கு கூட அவர் உண்மையான தந்தை இல்ல. இது எப்படி சாத்தியமாகும்? வாங்க, இந்த மர்மத்துக்கான விடையத்தான் நாம் இன்னைக்கு பார்க்க போறோம். நம்ம கதையோட நாயகன் மன்னர் பாண்டு. அவரோட கதை எப்படி தொடங்குது, அவரோட வம்சத்தை உருவாக்க அவர் என்ன செஞ்சாருன்னு முதல்ல பார்க்கலாம். பாண்டுவோட வாழ்க்கையில 2 திருமணங்கள் ரொம்ப முக்கியம். முதல்ல குந்திய அவங்களோட ஸ்வயம்வரத்துல கல்யாணம் பண்ணிக்கிட்டார். அதுக்கப்புறம் பீஷ்மரோட ஏற்பாட்டுல மாத்ரீன இன்னொரு இளவரசியையும் மணந்தார். இந்த 2 ராணிகளையும் நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க, ஏன்னா இவங்க தான் கதையில அடுத்தடுத்து வரப்போற பெரிய திருப்பங்களுக்கு காரணம். நிறைய போர்கள்ல ஜெயிச்சதுக்கு அப்புறம் ராஜா பாண்டுவுக்கு ஒரு சின்ன பிரேக் தேவைப்பட்டுச்சு. அரண்மனை வாழ்க்கையோட சத்தத்திலிருந்து விலகி கொஞ்சம் அமைதியா வாழலான்னு தன்னோட மனைவிகளோட காட்டுக்கு கிளம்புறாரு. ஆனா பாருங்க, அமைதியை தேடி போன இந்த ஒரு முடிவு அவரோட வாழ்க்கையே தலைகள மாத்த போகுது. அவரு தேடி போன அமைதிக்கு பதிலா அவருக்கு கிடைச்சது ஒரு கொடூரமான சாபம். அந்த ஒரு விபரீதமான தப்பால அவரோட வாழ்க்கை எப்படி மாறுச்சுன்னு இப்ப பார்க்கலாம். காட்டுல ஒரு நாள் வேட்டையாடிட்டு இருக்கும்போது பாண்டுவோட கண்ணுல 2 மான்கள் படுது. அதுங்க 2ம் ரொம்ப நெருக்கமா இருக்கு. ஒரு நிமிஷம் கூட யோசிக்காம பாண்டு தன்னோட வில்லை எடுத்து அந்த ஆண் மான் மேல அம்ப எய்திடுறார். இதுவும் ஒரு சாதாரண வேட்டைதான் அவர் நினைச்சிருக்கலாம், ஆனா உண்மை அது இல்ல. ஏன்னா அந்த மான்கள் பார்க்கத்தான் சாதாரணமா இருந்துச்சு. ஆனா அதுக்கு பின்னால ஒரு பெரிய ரகசியம் ஒளிஞ்சிருந்துச்சு. அந்த ரகசியம் பாண்டுவோட விதியையே மாத்தி எழுத போகுது. அப்படி என்ன ரகசியம் அது? அம்பு பட்ட அந்த மான் கீழே விழும்போது அதோட உண்மையான உருவத்துக்கு மாறுது. அட, அது வேற யாரும் இல்ல, கிண்டமான்னு ஒரு முனிவர். அவரோட மனைவியோட மான் உருவத்துல இருந்தவரதான் பாண்டு கொன்னுட்டார். கோபத்தோட உச்சியில அந்த முனிவர் ஒரு பயங்கரமான சாபத்தை கொடுத்தார். அந்த சாபம் பாண்டுவோட வாழ்க்கையில வெளிச்சத்தையே இல்லாம பண்ணிடுச்சு. அந்த சாபத்தோட விளைவு ரொம்பவே மோசமா இருந்துச்சு. அது பாண்டுவோட மனச சுக்கு நூறா உடைச்சு அவரை விரக்தியோட ஆழத்துக்கே கொண்டு போயிடுச்சு. நீங்களே யோசிச்சு பாருங்க, அந்த காலத்துல ஒரு ராஜாவுக்கு வாரிசுங்கிறது எவ்வளவு முக்கியம். வாரிசில்லாத ராஜாவை ஒரு முழுமையான ராஜாவாவே மதிக்க மாட்டாங்க. இந்த சாபத்தால தன்னால ஒரு வாரிச குடுக்கவே முடியாதே நினைச்சு பாண்டு பெரிய அவமானத்துல மூழ்கிடுறார். இனிமே ஹஸ்தினாபுரத்துக்குள்ள கால் வைக்கவே தகுதி இல்லைன்னு முடிவு பண்ணி தன்னோட மிச்ச வாழ்க்கைய காட்டிலேயே கழிக்கலாம்னு தீர்மானிக்கிறார். இந்த 2 பேரோட நிலைமையும் பாருங்க, எவ்ளோ பெரிய வித்தியாசம். ஒரு பக்கம் பாண்டு காட்டுல சாபத்தோட வாரிசு இல்லாம விரக்தியில இருக்கார். இன்னொரு பக்கம் அவரோட அண்ணன் திருதராஷ்டிரன் ஹஸ்தினாபுரத்துல அரியணையில உட்காந்து தன்னோட முதல் குழந்தைக்காக காத்துக்கிட்டு இருக்கார். இந்த நிலைமை பாண்டுவோட வேதனையை இன்னும் அதிகமாக்கி இருக்கணும் இல்லையா? விரக்தியோட இருட்டுல மூழ்கியிருந்த பாண்டுவுக்கு ஒரு சின்ன நம்பிக்கை ஒளி தெரிய ஆரம்பிக்குது. அந்த ஒளிக்கு பேரு குந்தி. வாரிசு வேணுமேங்கிற தீராத ஆசையில பாண்டு குந்திகிட்ட ஒரு பழைய தர்ம விதிய பத்தி சொல்றாரு. அதாவது, கணவனோட சம்மதத்தோட மனைவி வேறொரு சக்தி வாய்ந்த முனிவர் மூலமா குழந்தை பெத்துக்கலான்னு ஒரு வழக்கம் இருந்துச்சு. நம்ம வம்சத்தை காப்பாத்த தயவு செஞ்சு அப்படி ஒருத்தரை தேடி போன்னு குந்திகிட்ட கெஞ்சுறாரு பாண்டு. ஆனா குந்துகிட்ட பாண்டு நினைச்சதை விட ஒரு பெரிய சக்தி இருந்துச்சு. அவங்க சின்ன வயசுல துர்வாச முனிவர்கிட்ட இருந்து ஒரு வரம் வாங்கியிருந்தாங்க. அது ஒரு தெய்வீக மந்திரம். அந்த மந்திரத்தை சொல்லி எந்த கடவுளை வேணும்னாலும் கூப்பிட்டு அவங்க மூலமா குழந்தை பெத்துக்கிற சக்தி அவங்களுக்கு இருந்துச்சு. இதுதான் கதையோட மிகப்பெரிய திருப்புமுனை. குந்தியோட அந்த தெய்வீக வரம் மகாபாரதத்தோட மிக முக்கியமான 5 கதாபாத்திரங்களோட பிறப்புக்கு காரணமா அமைய போகுது. பாண்டுவோட ஆசைக்காக குந்தி அந்த மந்திரத்தை பயன்படுத்த ஆரம்பிக்கிறாங்க. முதல்ல தர்மத்தின் கடவுளான யமனை கூப்பிட்டு தர்மனை பெத்தெடுக்கிறாங்க. 2வதா காத்தோட கடவுளான வாயுவை கூப்பிட்டு மகா பலசாலியான பீமனை பெத்தெடுக்கிறாங்க. 3வதா தேவர்களுக்கே ராஜாவான இந்திரனை கூப்பிட்டு வீரன் அர்ஜுனனை பெத்தெடுக்கிறாங்க. 3 மகன்கள் பிறந்ததும் பாண்டுவுக்கு இன்னும் ஆசை. அவர் ஒரு இன்னொரு மகன் வேணும்னு கேக்குறாரு. ஆனா குந்தி முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. அவங்க சொன்ன இந்த பதில் தர்மத்து மேல அவங்களுக்கு இருந்த மரியாதைய காட்டுது. தர்மப்படி இது தப்பு, என்ன இந்த உலகம் தப்பா பேசும்னு அவங்க ரொம்ப உறுதியா இருந்தாங்க.
ஆனா பாண்டவோட ஆசைய நிறைவேத்தணும்னு குந்தி ஒரு பெரிய மனசோட ஒரு முடிவெடுக்கறாங்க. அந்த சக்தி வாய்ந்த மந்திரத்தை தன்னோட சக்களத்தியான மாத்ரிக்கு சொல்லிக் கொடுக்கறாங்க. மாத்ரியும் அந்த மந்திரத்தை பயன்படுத்தி ஒரே அழைப்புல இரட்டையர்களான அஸ்வினி தேவர்களை கூப்பிடுறாங்க. அந்த ஒரே அழைப்புல மாதிரிக்கு 2 மகன்கள் பிறக்கறாங்க. ஒருத்தன் உலகத்திலேயே அழகான நகுலன், இன்னொருத்தன் எல்லையற்ற ஞானம் கொண்ட சகாதேவன். ஆக இப்போ 5 சகோதரர்களும் பிறந்தாச்சு. தர்மன், பீமன், அர்ஜுனன், நகுலன் மற்றும் சகாதேவன் பாண்டுவின் மகன்களாக வளர்ந்த இந்த 5 தெய்வீகப் பிறவிகள்தான் பாண்டவர்கள் என்று அழைக்கப்பட்டார்கள். பாருங்க, ஒரு சாபத்தால வாரிசே இல்லாம போயிருந்த ஒரு ராஜாவுக்கு ஒரு வரத்தால 5 தெய்வீக மகன்கள் கிடைச்சாங்க. ஆனா இவங்களோட பிறப்பு கதையோட ஆரம்பம் மட்டும்தான். கடவுளோட அம்சமா பிறந்த இந்த 5 இளவரசர்களும் ஹஸ்தினாபுரத்தோட தலையெழுத்த எப்படி மாத்தி எழுத போறாங்க, அதுதான் மகாபாரதத்தோட மீதி கதை.